அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பேளக்கொண்டப்பள்ளி பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் இரும்பு பிளேட் விழுந்து 2 தொழிலாளிகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 500 கிலோ எடையுள்ள இரும்பு பிளேட் விழுந்ததில் தொழிலாளிகள் காளிமுத்து, பிரமோத்குமார் உடல்நசுங்கி உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேலகொண்டப்பள்ளி கிராமத்துல இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் ஒசூர் முனீஸ்வரர் நகர் விரிவாக்கம் கிருஷ்ணப்பா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி காளிமுத்து என்பவரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி பிரமோத்குமார் என்பவரும் பணியாற்றி வந்தனர். இந்த சூழ்நிலையில இவர்கள் இருவரும் நேற்று தொழிற்சாலையில் பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவர் மீதும் சுமார் 500 கிலோ எடையுள்ள இரும்பு பிளேட் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவர்கள் இருவரும் உடல் நசுங்கி பலத்த காயங்கள் அடைந்தனர். விபத்தை பார்த்த அங்கிருந்த சக தொழிலாளர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் இருவரும் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில மருத்துவமனையில் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து அறிந்த மத்தகிரி போலீசார் தனியார் தொழிற்சாலைக்கு சென்று விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் இருந்த 2 தொழிலாளர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்களது உறவினர்களுக்கு போலீசார் தகவல் அளித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.